தசை பயணம். அடுத்ததா சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கிறீங்க. சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? முதல்ல சந்திரனுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த 3மே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இது எங்கெல்லாம் இருக்கும்? ரிஷபராசியில முழுவதுமா 4 பாதம் இருக்கும். ரிஷபராசியில பிறந்தவர் திருவோணத்துல, அதாவது ரோஹிணியில பிறந்தா ரிஷபராசியா இருப்பீங்க. அது போல அஸ்தத்துல பிறந்தா கன்னிராசியா இருப்பீங்க. திருவோணத்துல பிறந்தா மகர ராசியா இருப்பீங்க. இதெல்லாம் முழு நட்சத்திரம், உடைவிடாத நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? சந்திரனுடைய நட்சத்திரம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3ல் பிறந்தவருடைய வாழ்க்கை பயணம் முதல் தசை சந்திர தசை. பிறந்ததுவே சந்திர தசை தான். பாதத்தின் அடிப்படையில அது 5 வருஷமா, 4 வருஷமா, 10 வருஷமான்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். முதல் தசை சந்திர தசை தான் பிறந்ததுமே. 2ஆம் தசையாக செவ்வாய் தசை வரும். இது ஒரு 7 வருட மகாதசை. 3ஆம் தசையாக ராகு தசை வரும். இது ஒரு 18 வருஷம். 4ஆம் தசையாக குரு தசை வரும். குரு தசை நடக்குதுன்னா ஒரு 16 வருஷம். குருக்கு பிறகு 5ஆவதாக சனி மகாதசை வரும். இது ஒரு 19 வருஷம். சனி தசையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க. சனி தசையை முடித்து விட்டால் புதன் தசை ஒரு 17 வருடம். இதன் பிறகும் ஆயுள் ஆதிபத்தியங்கள் இருக்கும் பட்சத்துல கேது தசை ஜாதகருக்கு ஒரு 7 வருடம். கேதுவை முடித்த பிறகு சுக்கிர தசை ஒரு 20 வருஷம். சுக்கிர தசையை முடித்த பிறகு ஒரு 100 வயதை கடந்து விட்டாலும் தசாப்தத்தின் அடிப்படையில 120 வருஷம்ன்றதுனால அதன் பிறகும் ஆயுளின் இருப்பின் சூரிய தசை ஒரு 6 வருஷம். இப்படிதான் பயணம் இருக்கும். சந்திர தசையில் ஆரம்பிச்ச ஜாதகமாக உங்களுடைய பயணம் இருக்கும். அடுத்தடுத்து இந்த கிரகங்கள் தசை நடத்தும். இதுல ஏதாவது ஒரு வயதுகள்ல ஒரு யோக தசை வந்தா அந்த வயது, அந்த தசை உங்களுக்கு நல்லதை பண்ணும். எப்படி கிரகங்கள் நல்லதை பண்ணும்னா, லக்ன திரிகோணாதிபதியோ அல்லது திரிகோணாதிபதி தொடர்பை பெற்ற தசைகள் வந்தா அதுதான் யோக தசை. இந்த பயணத்துல இந்த தசைகள் வந்தா இது உங்களுக்கு யோகத்தை பண்ணி